தொகுதி மறு வரையறை குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று மக்களவை உறுப்பினர் டி.எம். செல்வ கணபதி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதிகள் மறு வரையறை செய்யப்படும் போது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அதிக பாதிப்பினை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அனைத்து துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தியதற்காக நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்து தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தண்டனை தரக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு கூடுதல் நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைப்பதை எப்படி ஏற்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அப்படி தொகுதி வரையறையை அவர்கள் மேற்கொள்ளுகிற பொழுது, ஒன்றிய அரசு மேற்கொள்ளுகிற பொழுது மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்தாக வேண்டும் என்பது இன்றைக்கு இருக்கிற சட்டம். அரசமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற தற்போது நாம் வைத்திருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகள் 31 குறைக்கப்படும். அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்கள் மொத்தம் 130 தொகுதிகளிலே 103 தொகுதியாக குறைக்கப்பட்டுவிடும். அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மாநிலமும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு முறையே 8 தொகுதிகள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் குறைகிற நிலைப்பாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அரசுடைய கொள்கையை மதித்து நடவடிக்கை மேற்கொண்ட மாநிலங்கள், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தென் மாநிலங்கள் பாதிக்கிறது, வட மாநிலங்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கிறது.